தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் அந்த +2 மாணவி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வயசு வந்து 17. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, 10த்ல வந்து 495 மார்க் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு அங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாதனால, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சீவை கருமேல காடு அங்க இருக்கு. அந்த பகுதியில் தான் போய் டாய்லெட் வந்து கழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அங்க 6:30 மணிக்கு அந்த போன அந்த மாணவி வந்து திரும்ப வரல. அந்த பெற்றோர் வந்து உடனடியா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 7 மணி, 8 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்காதனால, அந்த பகுதியில போய் இருக்கக்கூடிய நண்பர்கள், அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலியமா தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. உடனடியா என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியைச் சேர்ந்த குளத்தூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஐ செல்வராஜ் அவர்கிட்ட போய் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இது வந்து எல்&ஓ ஸ்டேஷன். அதாவது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தப்பட்ட புகார்கள் மட்டும் தான் அங்க எடுப்போம். நீங்க இங்க புகார் கொடுக்கணும்னா, நீங்க விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் நீங்க வந்து புகார் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்க போன பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையம், அதாவது விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் பிரவீனா அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்துட்டு பிரவீனா என்ன பண்றாங்கன்னா, காலதாமதம் செய்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு மேல காலதாமதம் செஞ்சது மட்டும் இல்லாம, அந்த பெண்ணோட நடத்தை பற்றி தவறா வந்து அந்த பெற்றோர்கிட்டயே வந்து பேசியிருக்காங்க. அதாவது உன்னோட பெண் வந்து வேறு யாராவது கூட தொடர்பு இருக்கலாம். அதனால கூட வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கலாம். அதனால இன்னைக்கு போயிட்டு நீங்க நாளைக்கு 10 மணிக்கு வாங்க. இரவு சமயங்கிறதுனால இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர் வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இரவு முழுக்க அந்த பெற்றோர் வந்து மனவேதனையில் வந்து அந்த மாணவியை வந்து தேடி இருக்காங்க. விடிய காலையிலயும் வந்து தேடி இருக்காங்க. இந்த நிலைமையில இவங்க தேடப்பட்ட அந்த பகுதியில அந்த மாணவி வந்து கிடைக்கல. அந்த பகுதியிலேயே அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிறு தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாணவியோட உடல் வந்து கிடைச்சிருக்கு. அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு, உடலில் வந்து அதிகப்படியான கீறல்கள் மற்றும் அந்த கண் பகுதியில வந்து வீக்கம், அ அதிகப்படியான காயங்கள் இருந்ததா வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து யாரு வந்து காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அந்த காவல்துறையோட மெத்தன போக்கு தான். அந்த காவல்துறை வந்து உடனடியா முந்தின நாள் நைட்டே வந்து அந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, அந்த மாணவி வந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த மாணவியோட சடலம் கிடைச்ச சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல இருந்த ரத்தம் வந்து கொஞ்சம் அந்த சமயத்துல தான் அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி இருந்தது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த உடல் வந்து வேற எங்கேயோ இருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாரியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்திகள் மூலியமா வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ காவல்துறையோட மெத்தன போக்குனால முன்கூட்டியே வந்து அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, அந்த பெண் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. மேலும் 14 மணி நேரம் கழிச்சு அந்த பெண்ணோட உடல் வந்து சடலமா கிடைச்சதுனால, காவல்துறை மீது கடும் கோபத்தில் இருந்த அந்த பெற்றோர் வந்து என்ன பண்றாங்கனாக்கா, அந்த ரோடுல உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் வந்து செய்றாங்க. என்னோட பெண் அதாவது என்னோட மகள வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் வந்து ஓயாது. அந்த குற்றவாளிகள வந்து உடனடியா வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உண்டான தண்டனை வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் வந்து போராட்டம் செய்றாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா, காவல்துறை கிட்ட வந்து முந்தின நாள் நைட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணோட சடலம் வந்து கிடைச்சிருக்கும்போது, அந்த பெற்றோரோட மனவலிய வந்து நம்மளால உணர முடியுது. நல்லா படிக்கக்கூடிய பெண். அந்த +2ல அந்த பெண்ணுக்கு வந்து ஏகப்பட்ட கனவுகள் இருந்திருக்கும். ஸோ, அந்த பெற்றோரோட மனவலியில அங்க உட்கார்ந்து வந்து ஒரு போராட்டம் வந்து அந்த பெற்றோர் வந்து செய்றாங்க. அங்கு விசாரிக்க வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அதாவது மதன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட சரக டிஐஜி சரவணன் அவர்கள் வந்து சிசிடிவி கேமராவை வச்சு நாங்க வந்து தேடுதல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல பிரேத பரிசோதனைக்கு வந்து உங்க மகளோட சடலம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்க முடியும். அதனால விசாரணைக்கு வந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இல்ல அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வந்து நீங்க உடனடியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அது வரைக்கும் என்னோட பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனைக்கு வந்து கொடுக்க மாட்டோம். அதே போல நாங்க வந்து என்னோட பெண்ணோட உடலை வந்து நாங்க வந்து வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல வந்து அந்த பெற்றோர் ஈடுபடுறாங்க. பல நேர கட்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த பெண்ணோட உடல் வந்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கவலையோட வந்து இருந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஆறுதல் சொல்றதுக்காக வந்து அங்க வந்திருக்காரு. அதை வந்து அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. அதே போல கடம்பூர் ராஜு அவர்கள், அதாவது அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ கடம்பூர் ராஜு அவர்கள் அந்த பகுதிக்கு போய் பார்த்திருக்காங்க. அதுக்கான ஆறுதல் சொல்லியிருக்காங்க. எ இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்ட எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் அவங்க போய் வந்து ஆறுதல் சொல்றதுக்காக போயிருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆறுதல வந்து ஏத்துக்கிறதுக்கு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து தயாரா இல்ல. இதிலிருந்து நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு செய்தி. அந்த செய்தி வந்து நான் பகிர்றேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் போயிறக்கூடாது. அந்த பெண் வந்து பாதுகாப்பு பட்டிருக்கணும். உடனடியாக அந்த காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த பெண்ணோட உயிர் வந்து
காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் வந்து நம்ம முன்வைக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. எங்க வந்து ஆண்ட்ஸ் வந்து விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அது ஈஸியா கிடைச்சிட்டு தான் இருக்கு. மது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் மட்டும் வந்து பிரச்சனை கிடையாது. இங்க மது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 12 மணிக்கு கடைய ஓப்பன் பண்றாங்க. இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து அந்த கடைய வந்து அடைக்கணும் அப்படின்னா, விடிய காலையில இருந்து அந்த மது வந்து கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள வந்து எந்நேரமும் வந்து கண்காணிச்சுட்டு வந்து இருக்க முடியாது. அதை காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கு. அதேபோல காவல்துறைக்கும் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் வந்து நடக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம கவனிச்சிருப்போம். இந்த பொள்ளாச்சி பாலியல் அ குற்ற வழக்குல அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனை கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலதாமதம் வந்து ஆச்சு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பிரச்சனையிலே ஆகட்டும், இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீதி கிடைக்கிறதுல வந்து ஒரு காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான் இந்த குற்றங்கள் வந்து குறையும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்றத்திலே ஆகட்டும், இல்ல உயர் நீதிமன்றமாகட்டும், உச்ச நீதிமன்றமாகட்டும், இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு சட்டம் வந்து புதிதாக வந்து இயற்றி சட்டதிட்டங்களை வந்து கடுமையாக்கணும். இது மாதிரியான பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமையில உடனடியாக அதை வந்து விசாரிக்கப்பட்டு கடுமையான தண்டனைகள் வழங்கினா மட்டும்தான் இந்த குற்றங்கள் வந்து குறையும் அப்படிங்கிறத நம்ம கருத்தா வந்திருக்கு. அதே போல ரோட்ல போற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு போறவங்க வந்து இருக்கத்தான் செய்றாங்க. ஸோ ஏதோ ஒரு பிள்ளைக்கு வந்து பிரச்சனை, நாம அங்க போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாரி இல்லாம, நம்ம அங்க என்ன நடந்தாலும் சரி உடனடியா போய் பார்க்கணும். அந்த ஒரு பெண்ணாகட்டும், ஆணாகட்டும் யாரா இருந்தாலுமே நம்ம போய் பார்த்து அங்க ஏதாவது பிரச்சனைன்னா உடனடியா ஒரு காவல்துறைக்கு வந்து ஒரு புகார் குடுக்கலாம். இல்லன்னா அந்த இடத்திலேயே இருந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சேஃப்டி பண்றதுக்கான ஒரு வேலைய வந்து செய்யலாம். இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருக்கு என்ன நடந்தா என்ன அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பிரச்சனைய வந்து பெருசா வந்து பேசிட்டு அன்னையோட அத மறந்துடுறோம். பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்க வந்து பேசிட்டு அதோட வந்து மறந்துடுறோம். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவ உங்களுக்கு அந்த வாய்ப்ப வந்து குடுக்குறாங்க. அந்த வாய்ப்ப வந்து நீங்க தவறா வந்து பயன்படுத்திடுறீங்க அப்படிங்கிற மாரி தான் நம்மளோட குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, ஓட்டு அளிக்கிறதுக்கான ஒரு உரிமைய குடுக்குறாங்க. அப்ப அந்த ஆட்சியாளர்கள் காலகட்டங்கள்ல அந்த பாலியல் வன்கொடுமை அதிகமா நடக்குது, கொலை குற்றங்கள் வந்து அதிகமா நடக்குது அப்படிங்கும்போது, ஓட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒற்றை விரல் குடுத்துருக்காங்க. இந்த விரல் மூலியமா வந்து உங்களோட எதிர்ப்ப வந்து காட்டலாம். ஸோ அந்த எதிர்ப்ப வந்து பாத்தீங்கன்னா 500, 1000, 2000 வாங்கிட்டு நீங்க காட்டும்போது, ஒரு தவறான ஆள மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கும்போது, அந்த பாலியல் வன்கொடுமைகளாகட்டும், இல்ல ஒரு கொலை கொள்ளையாகட்டும் மீண்டும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னா, பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. மக்களும் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்காங்க. எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை நடக்குது. அதை பத்தி நம்ம ஏன் பேசணும்? நம்ம ஏன் கண்டுக்கணும்? அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. ஆனா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும், ஒவ்வொரு பகுதிகளிலும் கடைசி இந்த ஒரு வாரமா வந்து பார்த்தோம்னா, அந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளாகட்டும், இல்ல கொலை சம்பவங்களாகட்டும், குற்ற சம்பவங்களாகட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இது நடக்காம இருக்கணும்னா, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டு, குற்றங்கள் வந்து உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டா மட்டும் தான், இதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கிறோம். அந்த பெண் வந்து ஆத்மா சாந்தி அடையணும். அந்த பெற்றோருக்கு வந்து நம்மளோட ஆறுதல் வந்து தெரிவிச்சுக்கிறோம். தேங்க் யூ. வெல்கம் டூ என்ஜிகே ஃபோர்ஸ்.